ஓகே சூப்பர். நம்பர்லாம் கிடையாது. கண்டமாயிடுவான் அவரோட போன இல்லண்ணா என் சேனல் ஒருத்தர்ல போன் வச்சு நம்பர் கேட்குறாண்ணா. நம்பரை மட்டும் கொடுப்பா சரி நான் பார்த்துக்கிறேன். ரொம்ப தீவிரமான ஃபேனா. ஆமாண்ணா சின்ன கவர் ஒன்று ஒரு வேணுமா? இந்தாங்க. ஓகே ஓகே. அட்டு முள்ள கொடுக்க போட்டா அடா நட்டு முள்ளே இருக்குதா? மார்க்கெட் எங்கேயோ வச்சா எங்கேயோ இது ಸೈಡ್ ಹಾಕ್ರಿ. ಅದು விளாட்டுதான் சூப்பரா தீக்காமியா ஊர்ல போடு ரெண்டுலயே போட்டுனா ரெண்டுலயும் போட்டேன். கஸ்டமரே கொடுப்பாங்க சார் அண்ணா குட் மார்னிங்ண்ணா. வணக்கம்மா வணக்கம். அப்பா ஓகேண்ணா நல்லா காணும் நல்லா புக் பண்ணிடுச்சு. அப்படியா வழிவிடு 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 அது போடுவாரு வந்தாதான் போடுவாரு என்ன எவ்வளவு நேரம் நிப்பாங்க நான் பண்ண சொல்லிட்டு பாத்துருந்தேன்.
பொண்ணு காசு எப்படின்னா அமிச்சிட்டியா ரெண்டுயா இன்னொரு பொண்ணு காசு அனுப்பணுமா? ஆ எப்போ தர காசு? அதெல்லாம் கேட்கக்கூடாது. அதெல்லாம் நீங்க தீபாவளி வரும்போது கொடுப்பாங்க. இல்லை ட்ரெஸ்ஸுலாம் எடுக்கணும் எல்லாரும் ட்ரெஸ் எடுத்து எத்தனை எவ்வளோ படாது உனக்கு கூட நாலு பேர் அவருக்கு எடுக்கணும் கூட அனுப்பிச்சுடியா எடுக்கணும். எல்லாருக்குமே ஒரு ரேட் எங்க வந்துடும். ஃபோன் பண்ணுறது பேண்ட் ஷூலாம் கேட்டாரு ஷூ ஜெர்சி கண்ணாடி எங்க இருக்குண்ணா ஊரா ஊர் சொல்ல அந்த வீடியோல சொன்னேன். அவனுக்கு ஜட்டி வேணுமால நான் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வா நான் ஒன்னா சென்னையா இருக்கு. எழுதாத்து முடியா அதுதான் எல்லாம் எடுத்துக்கிறேன். போட்டாம வர்ற பேச்சா எப்பா அஞ்சு பேர் வச்சு கொடுங்க. வடல வீட்டிலே கொடு. கடையில் வேணாம் கரெக்டு கொடுப்பா. நீ தான் முடிவு எடுங்க. அதெல்லாம் நானா சொல்ல அவருக்கு கடையில் போய்க்கலாம். அவரு யாரு பின்னாடி உட்காந்து புரியல. முடியல என்ன கடையில் முதல்ல முடியல என்ன புதுசு பிரச்சனை இல்லை. அவங்க வந்து இந்த நாட்டில் கொடுக்குறாங்க. அவருக்கு இல்லை அவருக்கு இல்லை அவர் விஜயனுக்கு இல்லை ஜோரம் எனக்கு இல்லை. உங்களுக்கு டபுள் எக்ஸ்லா டபுள் எக்ஸ்எல் 46 எல்லாம் 40 சொன்னாரு. ஆயிரம் மட்டும் கொடுக்குறாங்க. அவருக்கு எக்ஸல் டபுள் எக்ஸல் அவன் தொப்பல் இல்லை. அதான் டபுள் எக்ஸல் தொப்பல் டபுள் எக்ஸல். நீ குத்தாதான் அனுப்ப முடியும். போயிட்டு இது நீ குத்தாதான் அனுப்ப முடியும். இன்னைக்கு கொடுத்தா வர மாட்டான். ஆ இன்னைக்கு எப்படி கொடுப்பாங்க? இன்னைக்கு நீ குத்தாதான் ஓகே ஓகே ஓகே. அதெல்லாம் இன்னொன்னு தெரியுமா? அவங்க குழந்தைங்க இருக்கணும். எல்லாருக்கும் எடுத்து கொடுக்கணும். குழந்தைங்க வந்து பிள்ளைங்க வந்து எல்லாருக்குமே ஒரு 4-5 பேர் ஸ்டாப் பண்றேன் ஆசை. 4-5 பேருக்கு அந்த 4-5 பேருக்கு மட்டும் தான் பண்டு பிடிப்பான். எப்படி அது பண்ணு பிடிக்கலையா? அவங்களுக்கு மட்டும் தான் பண்டு. அது எனக்கு பிடிச்சிக்கோ. அப்படின்னா ஒரு 10 நாள் அவன் படத்துக்கு தான் பணம் போற இல்லையா? அத்தை பட்டம் இல்லையா? ஆமா எத்தனை பண்ணி போடுங்க? 20 பண்ணி போடுவேன். எனக்கு போடுறியா? அப்போ அதுதான் அடுத்த மாதம் பிடிச்சிக்கோ. அடுத்த 10 தான் அவனுக்கு காசு வரும். நான் பிடிச்சி நான் கடை 20 பண்ணி நான் அவனுக்கு போட்டுறேன். போட்டுண்ணா போட்டுருமா யாருக்கு ஒன்றும் சொல்லல. நாங்க பண்டு கேட்கறாங்க பத்தியா அவங்க தான் பேசணும். வரதில்ல அவங்க எல்லாருமே பண்டு தான் ஆசைப்படுற தவிர பணத்தை ஏற்ற மாட்டாங்க. ஆசை வேணுமா உங்களுக்கு ஸ்பெஷலா சொல்லித்தரேன். 40,000 அப்படி 12,000 ஒண்ணு 40 தருமா இந்த வச்சுக்கோ. அது அப்படியே மொத்த காசை குத்துறது 1 லட்சம் ரூபா கணக்கு வச்சுக்கா. அப்படி கிடையாது பாப்பா. அவங்க தீபாவளி கொண்டு என்ன மனசாட்சி பேசுற என்ன சொல்றேன்? ஓகே எல்லாருமே கொடு ஒரு ரூபா என்ன நியாயம் சொல்லு. நம்மளுக்கு கொஞ்சம் காசு வரும். 40 கொண்டா ஆ, கட்டணம் ரூபா கொண்டோம். அவ்வளவுதான் 250 பண்டு காசு. நிறைய வீட்டு சீரியல் தான் இருக்கும். குத்தாடா நீ வச்சுக்கோ. டார்கெட்டே வந்து பண்டு பிடிக்கிறவங்க மட்டும் தான். அந்த காசை ஒத்துக்கிறவங்க மட்டும் தான் பண்டு. அது யாரா இருந்தாலும் சரி புரியுதா? என் அம்மாவோட 5 பண்டு வேணும். போய் இல்ல சாரி பஸ் உங்களுக்கு அந்த 20 பண்டு பிடிக்கிறதே பெரிய கஷ்டமா போயிடுது. ஏன்னா நான் போட்டது மட்டும் தான் போடுறேன். அதுலயும் வந்து இல்ல நம்ம டெய்லியும் காசு வருது. அவங்க தான் பிடிக்குது. கண் எதிரில் நீ காசு கொடுக்கலாம் ரிட்டர்ன் தான். நீ அங்க பக்கத்துல ஒருத்தர் போட மாட்டேன். அந்த பேர் சொல்லியாச்சு அவங்களுக்கு. வாங்க